பிரதமர் மோடியின் மதுரை வருகையை முன்னிட்டு நாளை காலை 6 மணி முதல் மாநகர் முழுவதும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரையில் காலை முதல் அந்த வாகன போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையொட்டி நாளை மாலை பிரதமர் வருகையொட்டி இந்த போக்குவரத்து மாற்றமான செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லும் வழித்தடங்கள் அனைத்தும் காவல்துறையினர் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் அனல் பறக்கும் தொடங்கியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை அழைத்து நாளை மதுரையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். பிரதமரின் வருகையொட்டி மதுரையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி நாளை மாலை மதுரை வருகிறார். இதையொட்டி மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லும் வழித்தடங்கள் அனைத்தும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து, குறிப்பாக அருப்புக்கோட்டை ரிங் ரோடு சந்திப்பு முதல் விரகனூர் ரவுண்டானா வரை மற்றும் பெருங்குடி சந்திப்பு முதல் அவனியாபுரம் பைபாஸ் சாலை வரை எந்தவித வாகனமும் நிறுத்தி வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது காலை 6 மணி முதல் நகருக்குள் இரவு வரை நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அந்த கனரக வாகனங்களுக்கு புதிய வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதே போல திருச்சியிலிருந்து மேலூர் வழியாக தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி செல்லும் வாகனங்கள் மேலூர் 4 வழிச்சாலையிலிருந்து அழகர் கோவில், சத்திரப்பட்டி, அலங்காநல்லூர் வழியாக தனிச்சயம் சென்று அங்கிருந்து சமயநல்லூர் வழியாக கப்பலூரை அடைய வேண்டும். சென்னை திருச்சி நோக்கி செல்கின்ற வாகனங்கள், கன்னியாகுமரி மற்றும் விருதுநகரில் இருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் மற்றும் கப்பலூர் சந்திப்பிலிருந்து நாகமலை, புதுக்கோட்டை, சமயநல்லூர் வழியாக அதே அழகர் கோவில் வழித்தடத்தை பயன்படுத்தி மேலூரை சென்றடையலாம். தூத்துக்குடி பகுதியை பார்த்தோம்னால் தூத்துக்குடி மற்றும் அருப்புக்கோட்டையிலிருந்து வருபவர்கள் விருதுநகர், கள்ளிக்குடி வழியாக திருமங்கலம் சென்று அங்கிருந்து மேற்குறிப்பிட்ட மாற்றுப்பாதையை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களும் மாற்றம் உண்டு. திருச்சியிலிருந்து வருபவர்கள் மேலூர், பூவந்தி, திருப்போணம் வழியாக செல்லலாம். தூத்துக்குடியிலிருந்து ராமநாதபுரம் செல்வோருக்கு திருச்சுழி, நரிக்குடி, திருப்போணம் வழித்தடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து சிவகங்கை, ராமநாதபுரம் செல்லும் வாகனங்கள் நாகமலை, புதுக்கோட்டை மற்றும் தனிச்சயம் பிரிவு வழியாக சுற்றி செல்ல வேண்டும் என மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.